Assalamualaikum. Welcome back to my world. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கண்டிப்பா துஆ செய்றேன். இது ஃப்ரைடே மத்தியானம் எடுத்ததுதான். ஸோ மத்தியானம் குக்கிங் மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்யலாமே. ஃப்ரைடே எப்பவும் பிரியாணி செய்கிறது இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹைதராபாத் பிரியாணி செய்யலாம்னு சொல்லிட்டு சம்திங்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ எப்பவும் போல் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எப்போ பார்சல் பிரிக்கிறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆளாக செயின் வந்துருவாரு. ஸோ எல்லாத்தையும் பிரித்து எடுத்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட் மசாலா தான் ரெடி பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்துக்கோங்க. தனியாக கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்கணும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு. ஸோ இது வரைக்கும் சேர்த்துட்டு நல்ல மிதமான சூட்ல வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப வறுக்கணும்னு தேவையில்ல. லைட்டா ஃபிளேவர் வரும்போதே வறுத்து எடுத்து வச்சிட்டீங்கன்னா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதுல டேஸ்ட் கர்டு மற்றும் மசாலா மட்டும் தான். ஸோ வெங்காயம் தக்காளி அதிகமா செலவாகாது. 1 kg சிக்கன் பிளஸ் 1 kg ரைஸ்க்கு நான் ஒரு 600 கிராம் அளவுக்கு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இது குட்டி குட்டி வெங்காயமா இருக்கிறதுனால அதுக்கு நிறைய எண்ணிக்கையில இருக்கு. கொஞ்சம் பெரிய வெங்காயமா இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு 3 வெங்காயம் இருந்தாலே போதும் 1 kg ரைஸ்க்கு. ஸோ இதை ஃபுல்லா பீல் பண்ணி எடுத்துட்டு நல்லா ஸ்லைஸா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஃப்ரூட் ப்ராசஸ்ல தான் போட போறேன். ஸோ எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டு கழுவிட்டு நல்லா ஃபைனா சாப் பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது நல்லா ஸ்லைஸாக இருந்தால் தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். பொரிக்கும் போது நல்லா முருகலாக கிடைக்கும். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா சிம்மில் வச்சு பொரிச்சு எடுத்துடணும். ஸோ கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் கம்மி பண்ணி ஜாஸ்தி பண்ணி வச்சு தான் பொரிச்சேன். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா பொரிய விட்டு எடுத்து வச்சிடணும். ஸோ எல்லா வெங்காயத்தையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கிறேன். பொரிச்சு இந்த வெங்காயத்தை எல்லாம் 3லேருந்து 4 பங்காக பிரித்து வச்சு தான் நம்ம சேர்க்க போகிறோம். மசாலா ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் பொரிச்சு வச்ச உடனே நம்ம சிக்கனை விரைவி வச்சிடணும். ஸோ 1 kg அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இதுல ஒரு 200 கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கணும். அரைச்ச பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு, ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமா நறுக்கின கொத்தமல்லி, அப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்த வெங்காயம் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டு கூடவே ஒரு 4 பச்சை மிளகாய் பாதியா உடைச்சு சேர்த்துக்கிறேன். இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கையை வச்சு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கிட்டு ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாம அதை அப்படியே ஊற வச்சிருங்க. இருபது to 30 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கு அப்புறம் ஒரு சட்டி அடுப்புல வச்சுக்கிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், கூடவே நம்ம வெங்காயம் பொரிச்ச எண்ணெயில ஒரு 50 கிராம் சேர்த்திருக்கேன். ஸோ இதையும் சேர்த்துட்டு நம்ம பொரிச்சு வச்ச வெங்காயத்தை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து போட்டிருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நம்ம விரைவி வச்ச சிக்கன் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் அப்படியே நல்லா வதக்கி அப்படியே சிம்ல போட்டு வேக வச்சிடணும். ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா அந்த சட்டியில இருக்கிற இதெல்லாம் கொஞ்சம் மசாலாவெல்லாம் இருக்கும், அது கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து அதையும் அலசி ஊத்திட்டு அப்படியே சிம்ல வச்சு ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. அது வெந்துட்டு இருக்கும் போதே இன்னொரு அடுப்புல உலைய வச்சிருக்கேன். ஸோ அதுல கொஞ்சம் மசாலா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கூடவே கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துட்டு அரிசியும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். நடுவில் அப்பப்போ சிக்கனை நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. ஏன்னா அப்படியே ஃபுல்லா அடி பிடிச்சிரும். ஸோ அதனால அப்பப்போ நல்லா பெரட்டி எடுத்துக்கணும். ஸோ இதுக்கு கூடவே சைட்ல நான் எண்ணெய் கத்திரிக்காயும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பிரியாணினா கூட எண்ணெய் கத்திரிக்காய் இருந்தாதான் பிரியாணியே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். ஸோ எப்பவுமே எண்ணெய் கத்திரிக்காய் வச்சிருவேன். எப்பவுமே பிரியாணினாலே எண்ணெய் கத்திரிக்காய் பிளஸ் ரைத்தா, அது கூடவே கொஞ்சம் ஸ்வீட் இருந்தாதான் பிரியாணியே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். அரிசி ஒரு 80% நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஃபுல்லா வடிச்சு எடுத்துட்டு நம்ம ஃபுல்லா தம் போட்டுற வேண்டியதான். சிக்கனுமே நல்லா வெந்துருச்சு. ஸோ சிக்கன்ல இருந்த மசாலாவை கொஞ்சமா எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ ஒரு பாதி அளவுக்கு நான் எடுத்து வெளியே வச்சிடறேன். ஸோ ஹைதராபாத் பிரியாணி ரொம்பவே கம்மி செலவு தான் ஆகுது. ஸோ ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம், டைமும் ரொம்ப கம்மி. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பிரியாணி ஒரு விருந்தாளி டக்குன்னு வராங்க அப்படின்னு அன்னைக்கு இந்த பிரியாணி செஞ்சோம்னா ரொம்பவே டேஸ்ட்டும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ரிச்சாக இருக்குது. கூடவே வேலையும் ஈஸியாக முடிஞ்சிருந்து. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபர்ஸ்ட் லேயரில் கொஞ்சமாக ரைஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் நம்ம பொரிச்சு வச்ச வெங்காயம்,
ப்ளஸ் இந்த மசாலாவையும் போட்டு ஸோ 2 லேயர் அதே மாதிரி போட்டு லாஸ்ட்டில் வந்து கொஞ்சமாக வெங்காயமும் கொஞ்சம் வந்து எல்லோ கலர் லெமன் எல்லோ இருக்கு இல்லையா அந்த கலர் கலக்கி வச்சுருக்கேன். ஸோ அதை மேலாப்பில் ஊற்றிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இது இல்லைன்னு அன்றைக்கி நீங்கள் குங்குமப்பூ கூட வந்து கலந்து ஊற்றிக்கலாம். ஸோ இதையும் ஊற்றிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் அதையும் சுற்றி ஊற்றிட்டு அப்படியே ஃபுல்லாக மூடி வச்சு வடித்த கஞ்சி இருக்கு இல்லையா அதை வச்சு ஃபுல்லாக தம் போட்டுறேன். பிரியாணி செஞ்சாச்சு, கூடவே ஸ்வீட் இல்லாமல, அதனால இன்னைக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக செய்யலாம்னு சொல்லிட்டு கோதுமை ரவையில தான் ஸ்வீட் செய்ய போகிறேன். ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா மேலே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கோதுமை ரவை கேசரி. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்ச மாதிரி இருந்துச்சு, ரொம்பவும் டேஸ்ட் எக்ஸ்ட்ராடினரியாக வந்துருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன், பார்த்தாலே டெம்ப்டிங் ஆகிற அளவுக்கு இருந்துச்சு அதோட டேஸ்ட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிடலாம். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் டைம் கிடைச்சது. ஸோ என்னோட ஹவுஸ் ஓனர் வந்து நெல்லிக்காய் கொடுத்துருந்தாங்க, நாட்டு நெல்லிக்காய். நெல்லிக்காவை கொஞ்சம் ஜூஸ் போட்டு கொடுப்பேன், இல்லை சும்மாவே கூட சில நேரம் சாப்பிடுவாங்க. ஆனால் அது சாப்பிட வைக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடும். ஸோ அதனால இந்த வாட்டி ஊறுகாய் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கழுவிட்டு குக்கர்ல வச்சு கொஞ்சம் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 2 விசில் விட்டு இறக்கிட்டேன். வேக வச்ச நெல்லிக்காவை கொஞ்ச நேரம் ஆற விட்டு எடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, வெந்திருந்தாலே வந்து அதை நம்ம லைட்டா ப்ரெஸ் பண்ணாலே போதும், அதுவே கட் பண்ண மாதிரி அழகா விரிஞ்சு வந்துடும். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன், பிரிச்சு எடுத்துக்கிறேன். நம்ம கட் பண்ணி எடுத்தா கூட அவ்வளோ அழகா வராது, ஒவ்வொன்றும் அப்படியே விரிஞ்சு பூ போல அழகா இருக்கு. எல்லாமே ஒரே சைஸ்ல கட் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ உண்மையிலேயே வந்து அல்லாஹ்தாலாவுடைய படைப்பு பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து ஆச்சரியமா இருக்கு. பச்சை நெல்லிக்காவை பார்த்தாலே தெரியும், ஒரு லைன் மாதிரி போட்டு இருக்கும். ஸோ அந்த லைன் அளவுக்கு அழகா கட்டாய் வருது. எடுக்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ஏதோ விளையாடுற மாதிரி இருக்கு. ஸோ ஈஸியா வந்து பீல் ஆகி வந்துடுது, அதனால எல்லாத்தையும் ஈஸியா கட் பண்ணி எடுத்துட்டேன். எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து கூடவே ஒரு 3 காஞ்ச மிளகாவும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. லோ ஃபிளேம்லயே வச்சு வறுத்துக்கோங்க, கரிஞ்சிருச்சு நாளைக்கு சுத்தமா வந்து ஊறுகாயோட டேஸ்டே போயிடும். ஸோ அதனால லோ ஃபிளேம்லயே வச்சு லைட்டா செவக்க வறுத்து எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட வாசமே வந்து அப்படியே ஊறுகாய் ஃபிளேவரா இருக்கும். இப்போ வந்து ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு பல்லு பூண்டை வந்து நல்லா தட்டி போட்டிருக்கேன், சின்ன பல்லா இருந்தா கூட 1 எடுத்துக்கோங்க. நல்லா தட்டி அதுல போட்டுட்டு நல்லா வந்து முருவ வறுத்து எடுத்துக்கலாம். பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌனா மாறினதுக்கு அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காய பொடி, இது ரெண்டும் நல்லா எண்ணெயில ரோஸ்ட் ஆகி வரும்போது வெட்டி வச்ச நெல்லிக்காவையும் சேர்த்துட்டு அரைச்சு வச்ச பொடியும் அதுல சேர்த்துக்கணும். இந்த பொடியை சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது நெல்லிக்காய் ஊறுகான்றனால நான் எக்ஸ்ட்ராவா ஒரு பொருள் சேர்த்தேன். ஸோ அதை சேர்த்தனால பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மிக்ஸோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் இல்லைன்னா வெல்லம், இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே வேக விட்டு எடுத்துட்டீங்கன்னா செம்ம சூப்பர் டேஸ்டா இருக்குங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஊறுகாவா இல்லாம அது அப்பப்போ வந்து ஒரு ஸ்நாக்ஸாவே சாப்பிடுவாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும். பிகாஸ் வந்து இது நெல்லிக்காய்ன்றனால கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட. ஸோ கண்டிப்பா நீங்க தாராளமா இதை செஞ்சு கொடுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அப்படியே இறக்கி ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சூப்பரா நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இதை ரெடி பண்ணி வச்ச கையோட பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்க வந்துட்டேன். ஸோ ரொம்ப ஆவலா திறந்து பார்த்தா ரொம்ப கலர்ஃபுல்லா சூப்பரா இருந்துச்சு. டேஸ்ட்டும் சரி மனமும் சரி ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா இருந்துச்சு. நான் தான் செஞ்சேனானே நம்ப முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா வந்துருந்துச்சு. இன்னைக்கு நான் அவங்க கூட ஷேர் பண்ண ரெசிபி எல்லாம் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஹைதராபாத் பிரியாணி, எண்ணெய் கத்திரிக்காய், ரைத்தா பிளஸ் கேசரி பிளஸ் வந்து நெல்லிக்காய் ஊறுகாவோட மதியானம் லஞ்சு செம்ம சூப்பரா முடிஞ்சுச்சு. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் கண்டினியூஸா உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.